ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் மல்டிவிட்டமின் ஃபோலிக் ஆசிட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி அதாவது கன்சீவ் ஆகிறது ரொம்பவே டிலே ஆகுது. என்ன ரீசனே தெரியலன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த காரணமும் உங்களுக்கு ப்ரெக்னன்சியை டிலே பண்ணலாம். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளில் இதுவும் ஒன்றுங்க. லூப்ரிகன்ஸ் பயன்படுத்துவது, அதாவது தம்பதிகள் தாம்பத்திய உறவப்போ வலிகளும் அந்த வெஜினல் ட்ரைனஸை போக்கக்கூடிய ஆயில்ஸ் இல்லை ஜெல்ஸ் டைப் ஆஃப் லூப்ரிகன்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த லூப்ரிகன்ஸில் அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் படும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இறந்துருது, அந்த யுட்ரஸ் நோக்கி போகிறதில்ல. அதனால கூட கன்சீவ் டிலே ஆகலாம். ஸோ லூப்ரிகன்ஸ் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வழக்கமாக இருந்ததுன்னா அதை முதல் தவறுங்க. கூடவே அந்த வெஜினல் ட்ரைனஸ்க்கும் வெஜினல் பெயினுக்கும் எதனால் ஏற்படுதுன்ற காரணத்தை கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ணுங்கள். நீங்கள் அதை ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணணும்னா அதுதான் ஆரம்ப புள்ளி. உங்களுக்கு ரெகுலராக யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வரக்கூடிய லியூக்கேரியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளமும் வரக்கூடிய ஆரம்ப புள்ளியாக இருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக லியூக்கேரியா, அந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்குது. அடுத்த காரணமாக என்ன இருக்கலாம் அப்படின்னா, பல பெண்கள் அடிக்கடி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வெஜினல் வாஷில் ஒரு கெமிக்கலை வச்சு, ஹார்ஷான கெமிக்கலை வச்சு வெஜினாக இருக்கக்கூடிய ரீஜனை, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய செல்ஸை வாஷ் பண்ணுறதுனாலையோ இல்லை ரொம்ப சூடான தண்ணியை வச்சு வாஷ் பண்ணுறதுனாலையோ அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா இறந்து போகிறதுனால அடிக்கடி மறுபடியும் அந்த யூரின் தொற்றும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பிரச்சனையும் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் இருக்கிறதுனால அங்கே மறுபடியும் ஸ்பெர்ம் போய் ரீச் ஆனாலுமே அது யுட்ரஸை போய் ரீச் ஆகிறதில்ல. அதனாலையும் கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுது. ஸோ இந்த ஆரம்ப புள்ளி நீங்கள் ஒரு லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணனால கூட உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுத்தல் ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு புள்ளியில் தான் அடுத்தடுத்த நோயாக மாறுது. நம்ம அந்த டைமில் வரக்கூடிய சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணுறதுனால ஆரம்ப புள்ளி அந்த நோய்க்கு என்ன காரணம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதே கிடையாது. என்னோடய கிளினிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அவங்க கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ரீசன்ஸ் தான் நான் இதில் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த ரீசனாக இதை தொடர்ந்து என்ன வரும் அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்மெல் வரும், ஒரு பேட் ஆர்டர் வரும். அந்த ஸ்மெல் அந்த யூரின் பாதையில் தான் வரனாலும் இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்மெல் கூட உங்கள் ஆப்போசிட் ஜெண்டருக்கு, அதாவது ஆணாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கும், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள்லேருந்து உடம்பு வரக்கூடிய ஆம்பிட்லேருந்து வரக்கூடிய இல்லை வேர்வை அதிகமாக சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய வாசனைகள் கூட பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக 2 டைம் குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். கூடவே ப்ரஷிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வாடையை கூட ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் அந்த ஒரு ஸ்மெல் வந்துடுச்சுன்னா அந்த ஆப்போசிட் ஜெண்டர்களுக்கு அந்த மைண்ட் மாறிடுச்சுன்னா அவங்களுடைய எரெக்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அப்போ எரெக்ஷன் குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் வெளியே கிடைக்காது, கன்சீவ் ஆகிறது இதனால டிலே ஆகும். ஸோ அந்த அவங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் மேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேலாக இருந்தீங்கன்னா மேலோட பாடி ஆர்டரு, அவங்களோட ஜென்டல் பார்ட்டில் அவருடைய ஸ்மெல் கூட உங்களுக்கு அக்செப்டன்ஸாக இருக்கா, இல்லை எனக்கு அது டாலரேட் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, அவங்க வாய்க்கிட்ட வந்தாலே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன காரணமோ கண்டுபிடிச்சி சரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கன்சீவ் ஆகிற சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன டாக்டர் இதெல்லாம் ஒரு காரணமாக அப்படின்னா, இதெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு காரணமாக இருக்குது. அந்த மூடை ஸ்பாயில் பண்ணும்போது நமக்கு ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸோ இல்லை ஓவுலேஷன் அப்போது அந்த ஓவம் ரிலீஸோ நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்த என்வாயன்மெண்ட் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து இந்த வாசனையினால் இது மாதிரி ஏற்படலாம் அப்படின்ற ஒரு அறியாமையினால் பல ஆண்களோ பல பெண்களோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எரெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும், அதனால தான் ஸ்பெர்ம் சீக்கிரமாக வந்துடுது, ஒரு அன்ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வருது அப்படின்னு செல்ஃபாக நம்மளே நினச்சிக்கிட்டு எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் போகாமல் இந்த காரணங்கள்லாம் தெரியாமையே அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்ஃபாக இன்ஸ்டாகிராம் தெரியக்கூடிய கேப்சூல்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் தெரியக்கூடிய ஒரு பவுடர்ஸு, ஒரு லேகியம்ஸு. இந்த லேகியம் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நான் சித்த மருத்துவர் தான், ஆனால் லேகியம் சாப்பிட்டா எரெக்ஷன் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் எல்லா டைம்லேயும் அஸ்வகந்தா மட்டுமே ஹெல்ப் பண்ணிடாது, கூட நிறையா மருந்துகள் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் பூனைக்காளி மட்டும் அது யூஸ் ஆகாது, வேறு மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் சரியாகும். இதுவே பெண்களாக இருந்தீங்கன்னா அசோகப்பட்டை சொல்கிறாங்க, இல்லை சதாவரின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பிரச்சனைலாம் பாதிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டோஸ் சொல்ல முடியும், ஸ்பெசிஃபிக்கான ஹெர்பல் சொல்ல முடியும். ஸோ நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால இன்னுமே அவங்க உடம்பு டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு காரணமாக அமையுதுங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய கிளினிக்கில் வரக்கூடிய பெரும்பாலான தம்பதிகளுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் இது கூட ஒரு விஷயமாக அமைஞ்சு ஒரு பெரிய ஒரு இரிட்டேஷனாக ஆரம்பிச்சிருக்கு. இது தவிர்த்து வேறு எதுவும் காரணமாக இருக்குமா டாக்டர்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. எல்லோரும் அவங்க செல்ஃபோனில் ஓவுலேஷன் ட்ராக்கிங் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க. அதில் ஒரு சில நாள் எரர் நடக்கிறதுனால அவங்களோட அந்த மாதம் ப்ரெக்னன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு அதாவது கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பு தவறி போகுது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டைம் ரைட் சைடு ஓவரிலேருந்து உங்களுக்கு ஓவம் வரணும் அப்படின்னா
இந்த அடுத்த மாதம் லெஃப்ட்லேருந்து ஓவரியிலேருந்து ஓம் வரணும் அப்படின்னா 2க்கும் 1 or 2 days டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே நார்மலாக 28 days சைக்கிள்னால் 14th டேயில் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். 10th 17th டே வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்தீங்க, தாம்பத்திய உறவில் இருந்தீங்கன்னா கன்சீவ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. அது ஏன்னு சொல்கிறேன். அந்த ஆப்புன்றது வந்து இப்படி இருந்தால் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு இன்பில்ட்டோட டீட்டெயில்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஆப். அது வந்து உங்கள் பாடியில் இருக்க சேஞ்சஸ் வந்து நோட் பண்ண முடியாது. உதாரணமாக நீங்கள் இப்போ இந்த மந்த் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வெளியே வர ஏதாவது ஊருக்கு போயிருக்கீங்க, குளிர் பிரதேசம் போயிருக்கீங்க, அடுத்த மாதம் மறுபடியும் உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ போயிருக்கீங்க, ஒரு சம்மர் வெக்கேஷன் போயிருக்கீங்க, அடுத்து மறுபடியும் நீங்கள் சென்னை போல் இல்லை வேலூர் போல் ஒரு ஹாட்டான சிட்டிக்கு வரீங்கன்னா வெளியே இருக்க என்வாயன்மெண்ட்டை பொறுத்து உடம்புல இருக்க டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்பு ரொம்ப ஸ்ட்ரகிள் படும். அதனால தான் பல பேர் குளிர் பிரதேசமாக இருந்துட்டு சென்னைக்கோ இல்லை வெளியே வெப்பமான இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாங்கன்னா பயங்கரமாக வேர்க்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சோடவே சில பேருக்கு நைட்டில் சிரமமாக இருக்குது. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் வேர்க்கவே அதிகமாக இருக்குன்னா இது நம்ம வெளியே தெரியக்கூடியது. உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸில் ஹார்மோன்ஸில் எந்தளவு சேஞ்சஸ் நடக்கும்னு பாருங்கள். இந்த என்வாயன்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்தும் உங்களோட லைஃப் ஸ்டைல், நீங்கள் வெளியே ட்ராவல்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபுட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க, அதை பொறுத்துமே அந்த ஓவலேஷன் டேட் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ நாங்கள் ரீசெண்டாக நோட் பண்ணிகிட்ருக்கோம் கிளினிக்கில். ஸோ இதெல்லாமே நாங்கள் ரெகுலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 months எங்கேயும் நீங்கள் ட்ராவல் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் சொல்லி இப்போ பல பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதே தவிர்த்துட்டீங்க, ரொம்ப நல்லது தான். ஆனால் கூடவே இது மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே ட்ராவல் பண்ணுறது, சடனாக ஒரு என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச என்வாயன்மெண்ட்லேயே ஒரு சில நாட்கள் ஒரு சில வருஷங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த தவறுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பதிகள் இள வயசாக இருக்கும்போது பல வித்தியாசமான பொசிஷன்ஸை ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு இல்லை, அது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து கன்சீவ் ஆகிறதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட பொசிஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலை பொறுத்து மாறும். அதை நம்ம கரெக்டாக ரூல் அவுட் பண்ணி இதில் கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறது மூலிமா தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கவுன்சிலிங் அப்போது நம்ம வந்து டைரெக்டாக சொல்ல முடியும். முன்ன சொன்ன இந்த 6 காரணங்களுக்கு கூடவே இந்த 7வது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்கன்னா இதை எப்படி உடம்பை ரெடி பண்ணணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு செல், அதாவது ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 72லேருந்து 75 நாள் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல ஒரு உணவு டைஜஸ்ட் ஆகி அந்த ஹெல்த்தியான உணவு அந்த அணுக்கள் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் போய் சேர்ந்துட்டு ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸுக்கும் போய் சேர்ந்து நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அறிகுறி சொல்லிட்டு வரும். அப்போது இன்றைக்கி நீங்கள் ஹெல்த்தியாக ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் 72 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஓவுலேஷன் அப்போது அந்த ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியாக ஃபியூஸ் ஆக முடியும். நீங்கள் இன்றைக்கி வந்து நல்லா இருந்து நாளைக்கே எனக்கு குழந்தை வரும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்லக்கூடிய டேஸ் வந்து ஒரு 5 months எங்களுக்கு டைம் கொடுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5 months பெண்களாக இருக்கும்போது ரெகுலராக மென்சஸ் சைக்கிள் 3 months நோட் பண்ணிவிடுவோம். அப்புறம் 2 months வந்து அடிஷ்னல் பீரியட் நோட் பண்ணிவிட்டு, ஆண்களாக இருக்கும்போது அந்த 72 டேஸ் தாண்டி எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து உணவு பழக்கங்கள்லாம் மாற்றிருக்காங்க, என்னென்ன மூலிகைலாம் சாப்பிட்ருக்காங்க, என்னென்ன மெடிசன்ஸ் சாப்பிட்ருக்காங்க, செல்ஃபாக எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணியிருக்காங்களா, எதுவும் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா, முக்கியமான விஷயம் ஃபீவர் எதுவும் வந்திருக்குங்களா, 2லேருந்து 3 மாதம் முன்னாடி ஃபீவர் எதுவும் வந்திருந்ததுன்னா அதுவுமே அவங்க ஸ்பெர்ம் செல்ஸையோ இல்லை ஓவுலேஷனையும் அஃபெக்ட் பண்ணலாம். நான் உதாரணமாக அதை டிஸ்பிளே பண்ணுறேன். இது போல் அந்த ஃபீவர்லாம் அவங்களோட செல்ஸை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணணும். இதுக்கு தான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா 0 trimester. குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் முன்னாடியிருந்தே நம்ம ரெடி ஆகணும். எப்படி டாக்டர் நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னா, நல்ல உணவுகள் சாப்பிட்ணும். என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். போத் மேல் அண்ட் ஃபீமேல் என்னென்ன நியூட்ரிஷன் தேவைப்படும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த விஷயம், ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கீங்களா இல்லை செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களா, உடம்போட பாடி டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது. ரொம்ப உஷ்ணமான இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா அது எப்படி கூல் டவுன் பண்ணணுன்றது, ஒரு ஆயில் பாத் எடுக்கிறதுலேருந்து, எனக்கு ஆயில் பாத் எடுக்க பாசிபிலிட்டியே இல்லை டாக்டர் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ நியர்பைலையோ ஒரு ஸ்விம்மிங் பூலையோ இல்லை ஏரி குளத்தில் குளித்தா கூட அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிறது மூலியமாக ஸ்பெர்ம் செல்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணால் மட்டும்தாங்க அந்த நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி. சடனாக வந்து ஒரு மேரேஜ் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து கன்சீவ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களோ, இல்லை வந்து கல்யாணம் ஆகி 1 or 2 years தள்ளி எனக்கு குழந்தை வேணுன்றவங்களோ, இந்த தவறுகள்லாம் தவிர்த்து வந்தாலே நமக்கு என்றைக்கு குழந்தை வேணும் அப்படின்னு எண்ணுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் ஆக பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது.
இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே ஆரோக்கியமாக இருக்காங்க. எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. உதாரணமாக தைராய்டு ஃபங்க்ஷன் பிரச்சனை இல்லை, பிசிஓடி பிரச்சனை கிடையாது. இப்போ பிசிஓடி பேர் தான் மாற்றிட்டாங்க. அது நம்ம சித்த மருத்துவப்படி சினைப்பை நீர்க்கட்டியாக போயிடுவோம். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை யுட்ரஸ் எந்த கடைகளும் இல்லை. ஆண்களுக்கு விந்தணு வந்து நல்லா இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ஒரு மொட்டிலிட்டி சேஞ்ச் கூட இல்லை, விந்தணு கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த காரணங்கள் கூடவே நம்ம நோட் பண்ணுறோம். இது மட்டும் தான் காரணம் டாக்டர்னா, இது கூடவே இன்னும் நிறைய இருக்குது. அது 1-to-1 நீங்கள் கவுன்சிலிங் வரும்போது தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கன்சீவ் ஆகுறதுன்றது பாசிபிலிட்டாக இருக்கும். இது போல் காரணங்கள்லாம் தெரியாமல் நிறைய பேர் கன்சீவ் ஆகிக்கலாம், அதனால் ஆர்டிஃபிஷியலாக மாடர்ன் மெடிசன் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா அது சில பேருக்கு ஐவிஎஃப் நீங்கள் ஐவிஎஃப் எது பண்ணாலுமே அடிக்கடி அபார்ஷன் ஆகிறதும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையை தவிர்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.